And welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனோட பார்ட் 2 அதான் லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன்லேருந்து பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். மொர்டாலிட்டினா என்ன, நட்டாலிட்டினா என்ன, இமிக்ரேஷன்னா என்ன, எமிக்ரேஷன்னா என்ன, இது பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அது எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி அதுவே காம்படிட் பண்ணி எப்படி ஆர்கானிசம் ஒரு ஹார்மோனியில் போகுது, எப்படி ஒரு பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அன்ஸ்டெபிலிட்டிஸ் இல்லாமல் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன்ஸ். இப்போ பாப்புலேஷன் ஹேஸ் ஹை ஆர் வேல்யூனா என்னென்னு போன வீடியோவில் பார்த்தோம். ஆர் ஈக்குவல்ஸ் பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் இன் கிவன் பீரியட் ஆஃப் டைம். இதோட டிஃபரன்ஸ் தான் என்னென்னு படித்தோம். ஆர் intrinsic growth rate of natural increase. The population is said to be having maximum reproductive producing fitness, Darwin fitness in their habitat. இங்கே டார்வின் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறாங்க. அதான் என்னது, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். அது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும். Under selection pressure, that is natural selection, in which they are moved towards desired trait, ஆர்கானிசம் எவால்வ் டுவர்ட்ஸ் எஃபிஷியன்ட் ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி. நேச்சுரல் செலெக்ஷன், அதான் இந்த செலெக்ஷன் ப்ரெஷர்லேருந்து எப்படி வந்து ஆர்கானிசம் தன்னை காத்துக்கலாம், எப்படி அப்போவும் அந்த நேச்சுரல் செலெக்ஷனோட பார்வையிலையும் அதோட ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் எப்படி அதிகமாக வச்சுக்கணும், எப்படி அதோட பாப்புலேஷனை ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அதை என்ன பண்ணுது ஆர்கானிசம். இந்த எஃபிஷியன்ட் ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி, அதோட ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜியை அது மாற்றிக்குது. எதுக்கு ஏற்ற மாதிரி, நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. சம் ப்ரீட் ஒன்ஸ் இன் தியர் லைஃப் டைம் எது, பேம்பு சால்மன் ஃபிஷ்ஷு, பெசிஃபிக் சால்மன் ஃபிஷ்ஷும் பேம்பு, இது ரெண்டு ஒன்ஸ் இன் தியர் லைஃப் டைம். மல்டிபிள் டைம்ஸ்னால் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். வாழ்நாளில் பேர்ட்ஸ் மேமல்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ரீடிங் பண்ணலாம். ஸ்மால் சைஸ்டு ஆர்கானிசம், லார்ஜ் நம்பர் ஆஃப், இது தப்பு. ஸ்மால் சைஸ்ட் ஆர்கானிசம் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், ஆனால் அது ஸ்மால் சைஸ்ட். லார்ஜ் சைஸ்ட் ஆர்கானிசம் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், லார்ஜ் சைஸ்டு. எப்படி இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸ்மால் சைஸ்டு ஆர்கானிசம், ஆயிஸ்டர், பெலாஜிக் ஃபிஷ்ஷஸ், இது ரெண்டு சின்ன சைஸ்டு. இது these two small sized organism release more number of offsprings. இது என்னதான் சைஸில் சின்னதாக இருந்தாலும் நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். அங்கே ஏன் நான் லார்ஜ் கேமெட்டையும் ஸ்மால் கேமெட்ஸையும் கட் பண்ணேன்னு இப்போ புரியும். ரெண்டுமே மில்லியன்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்பர் மாறும். ஸோ ஸ்மால் சைஸ்டு ஆர்கானிசம் வந்து மோர் ஆஃப்ஸ்ப்ரிங், நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆனால் அது என்னது ஸ்மால் சைஸ்ட். எக்ஸாம்பிள் என்னது, ஆயிஸ்டர், pelagic fishes. Large sized organism, less number of offsprings, கம்மியான offsprings, ஆனால் அது என்ன லார்ஜ் சைஸ். எது, பேர்ட்ஸு, மேமல்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும், விச் இஸ் டிசைரபிள் ஃபார் இன்க்ரீஸிங் மேக்ஸிமம் ஃபிட்னஸ். அப்போது எதை வச்சு தான் மேக்ஸிமம் டார்வின்ஸ் ஃபிட்னஸ் வந்து அட்டைன் பண்ண முடியும். எக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் ஹிஸ்ட்ரி ட்ரைட்ஸ் பார்த்தா இது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். லைஃப் ஹிஸ்ட்ரி ட்ரைட்ஸ் வந்து எதனால் எவால்வ் ஆகுது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட். இதனால லைஃப் ஹிஸ்ட்ரி ட்ரைட்ஸ் இதெல்லாம் வச்சு அதோட ஹேபிட்டாட்டில் வச்சு அவங்க இந்த ஆர்கானிசம், பர்டிகுலர் ஆர்கானிசமோட மேக்ஸிமம் ஃபிட்னஸ்க்கு டிசைரபிள் ட்ரைட்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருது, எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஹிஸ்ட்ரி ட்ரைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு வேறு மாதிரி இருக்குது. இதை பற்றி படிக்கிறது தான் என்னதா எக்காலஜிஸ்ட்க்கு இம்பார்ட்டண்ட் ஏரியாவை. பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன், இப்போ இதுதான் முக்கியம். நிறைய விஷயம் நல்லா இருக்கும். நேச்சரில் எப்படி ரெண்டு ஆர்கானிசம் வந்து உயிர் வாழுது, ரெண்டுத்துக்கும் பெனிஃபிட் இருக்கா, ரெண்டுத்துக்கும் பெனிஃபிட் இல்லாமல் வாழுதா, சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் வாழுதா, இதுக்கு இது ரிலேஷன் இருக்கா, அதை பற்றி படிக்கிறது தான் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்.
Habitat is composed of various species and components, whether abiotic or biotic. உங்களை சுற்றி இருக்கிறத பார்த்தாலே ஒரு கொசு இருக்கும், தவளை இருக்கும், நாய் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் நம்பர் ஆஃப் ஆர்கானிசமும் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது நான் இந்த ரூமில் உட்காந்துருக்கேன், எனக்கு பக்கத்தில் என் காதுகிட்ட ஒரு கொசு பாட்டு பாடினே இருக்குது, கொசு இருக்குது, சுற்றி பார்த்தா டேபிள் இருக்குது, நோட் புக் இருக்குது, என் கையில் ஃபோன் இருக்குது. இதெல்லாம் என்னது? ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இது உயிர் உள்ளதுன்னா இப்போ நான் சொன்ன கொசு. இப்போது நான் இருக்கிற இடத்தையே நான் கொஞ்சம் சுற்றி இன்னும் நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் என் வீட்டுக்கு வெளியே நாய் இருக்கும், அது என்னது? பயோட்டிக் காம்பனண்ட். வேறு பார்த்தா மரம் இருக்கும், மரம் பயோட்டிக் காம்பனண்ட். வேறு சாயில் இருக்குது, சாயில் ஏபயோட்டிக் காம்பனண்ட். அப்போது ஒரு பாப்புலேஷன் இன்ட்ராக்ட் பண்ணோன்னா என்னென்ன இருக்கணும்? ஒரு பயோட்டிக் காம்பனண்ட், ஏபயோட்டிக் காம்பனண்ட். ஸோ அது இல்லாமல் தனியாக ஒரு ஸ்பீஷீஸால் உயிர் வாழ்ந்துட முடியாது. அதுக்கு அட்லீஸ்ட் அப்போ என்ன வேணும்? ஒன்று இல்லைன்னா ஒரு ஒன்றுக்கு மேலே இருக்கிற சில ஆர்கானிசம்ஸ் அது கூட இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபார் எதுக்கு? பேசிக் நீட் வந்து ஃபுட்டு, ஃபீடிங்க்கு அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆர்கானிசம் வேணும். ஸோ என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் என்னதுன்னா பிளான்ட் ஸ்பீஷீஸ். எப்படி பிளான்ட் ஸ்பீஷீஸில் வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி இண்டிவிஜுவல் லிவிங் வந்து பாசிபிள் இல்லைன்ட்டு. பிளான்ட் ஸ்பீஷீஸில் அதால் தனியாக உயிர் வாழ முடியாது. நியூட்ரிஷனுக்கு வேண்டி அது சாயில் டிபெண்ட் பண்ணுது. அதுவும் முக்கியமான அது சாயிலில் இருக்கிற மைக்ரோப்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மைக்ரோப்ஸோட வேலை என்ன? ஆர்கானிக் காம்பவுண்டு டு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட். என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியண்ட்டாக பிளான்ட்டுக்கு மாற்றி தர என்ன வேணுமா? மைக்ரோப்ஸ் வேணும். How will the plant maintain pollution without help of animal agent? அப்போது பிளான்ட்டுக்கு பொல்யூஷனை மெயின்டைன் பண்ணோன்னா அனிமல் ஏஜென்ட் வேணும். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு? ஃபுட்டுக்கு வேண்டி சாயில் மைக்ரோப்ஸும் அதோட பொல்யூஷன் மெயின்டைன் பண்ணால் அனிமல் ஏஜென்ட். அப்போ என்ன அது? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது? ஆர்கானிசம் லைக் பிளான்ட், அனிமல், மைக்ரோப்ஸ், இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். என்ன ஸ்பெசிஃபிக்? இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் வேண்டி அது உயிர் வாழும். ஸோ இன்ட்ராக்ஷன் இல்லாமல் தனியாக ஒரு ஆர்கானிசம்னால் வாழ முடியாது. இது ஐசோலேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா ஐசோலேஷன். இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா அது எங்கே போயிடும்? ஐசோலேஷனுக்கு போய் முடியும். இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் நொட்டேஷன்ஸ். எப்படிலாம் நம்ம அதை டினோட் பண்ணுறோம்? அட்லீஸ்ட் 2 ஆர்கானிசம் வேணும். ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும்னா 2 ஆர்கானிசம்ஸ் மஸ்ட்டு. பெனிஃபிஷியல்னால் இதெல்லாம் கடகடன் போய்டும். பெனிஃபிஷியல்னால் நம்மளுக்கு நல்லது தானே, ப்ளஸ்ஸு. டென்ட்ரிமெண்டல்னால் நெகட்டிவ், அது நம்மளுக்கு கேடு. நியூட்ரல்னால் ஒன்றுமே இல்லை, அது 0. டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். சின்ஸ் திஸ் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஸ்பீஷீஸ், ஒரு ஸ்பீஷீஸை ஏன்னு எடுத்துப்போம், இன்னொரு ஸ்பீஷீஸை பின்னு எடுத்துப்போம். சரியா? இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. மியூச்சுவலிசம் பேர்லேயே இருக்குது. மியூச்சுவலி பர்பண்டிகுலர், இந்த மாதிரிலாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். மியூச்சுவல்னால் என்ன? ரெண்டுத்துக்குமே அது சமமாக இருக்கணும். மியூச்சுவல், போத் ஆர்கானிசம்ஸ் பெனிஃபிட். மியூச்சுவலிசம்னா என்ன? பெனிஃபிட். 2 ஸ்பீஷீஸையும் பெனிஃபிட் ஆகும், ஸ்பீஷீஸ் பியும் பெனிஃபிட் ஆகும். காம்படிஷன்னா என்ன? சண்டை போட்டால் யாருக்குமே நல்லதில்லை, அது 2 பேருக்கும் தீங்கில் தான் போய் முடியும். ஸோ காம்படிஷனில் ஸ்பீஷீஸ் ஏக்கும் அது டென்ட்ரிமெண்டலாக தான் போகும், ஸ்பீஷீஸ் பிக்கும் அது நெகட்டிவாக தான் போகும். போத் லூஸ் டியூ டு காம்படிஷன். ப்ரிடேஷன் அண்ட் பாராசிட்டிசம். ஒன்று சாப்பிட்றோம், இன்னொன்று செத்துறோம். இல்லைனா ஒன்று இன்னொரு ஆர்கானிசம்க்கு கேடு விளை வச்சு இன்னொன்று வாழும். ஸ்பீஷீஸ் ஏ வில் கெட் பெனிஃபிட்டட், ஸ்பீஷீஸ் பி வில் கெட் டென்ட்ரிமெண்டட். ஸோ ஒன் ஸ்பீஷீஸ் பெனிஃபிட், அதர் கெட்ஸ் டென்ட்ரிஃபைடு. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். கமன்சலிசம். ஒன்று பெனிஃபிட் ஆகும். ஸ்பீஷீஸ் ஏ பற்றி மட்டும் இப்போ நான் பேசுகிறேன். சீனா கமன்சலிசம், ஏன்னா அமன்சலிசம். கமன்சலிசமில் ஸ்பீஷீஸ் ஏ பெனிஃபிட் ஆகும், அமன்சலிசமில் ஸ்பீஷீஸ் ஏ டென்ட்ரிமெண்ட் ஆகும். ஆனால் ஸ்பீஷீஸ் பி அதுக்கு ஒன்றுமே ஆகாது, அதுக்கு பெனிஃபிட்டும் இல்லை ஹார்மும் இல்லை. ஒன் கெட் பெனிஃபிட்டட் ஆர் ஹார்ம்டு, பட் அதர் ஸ்பீஷீஸ் பி, அதான் அதர்னா ஸ்பீஷீஸ் பி வில் கெட் நோ ஹார்ம் ஆர் பெனிஃபிட். இதுதான் கமன்சலிசம் அண்ட் அமன்சலிசம்.
ப்ரிடேஷன், பேராசிட்டிசம், கமென்சலிசம் ஷேர் அ காமன் கேரக்டர். 3 கேட்கலாம். ப்ரிடேஷன், பேராசிட்டிசம், கமென்சலிசம். ஏன் இதில் இந்த ப்ரிடேஷனில் ஒரு ஆர்கானிசமுக்கு பாசிட்டிவ், பேராசிட்டிசமில் ஒரு ஆர்கானிசமுக்கு பெனிஃபிட்டு, கமென்சலிசம்லேயும் பெனிஃபிட்டு, 3த்துலேயும் பெனிஃபிட். ஆனால் இன்னொரு ஆர்கானிசமுக்கு அது தீங்கில் போய் முடியலாம், இல்லை முடியாமலும் போகலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா கமென்சலிசம்க்கு கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. கம்யூனிசம் they get benefit whereas the government won't get benefited or harmed. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. the population will அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஆனால் கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ +0. கமென்சலிசம்க்கு வந்து அந்த ஆர்கானிசம் ஸ்பீஷீஸ் ஏக்கு நெகட்டிவ், அதுக்கு அதுவே தானே இன்னொரு ஆர்கானிசம் கொண்டுடும். ஆனால் இன்னொரு ஆர்கானிசமுக்கு பெனிஃபிட்டும் இருக்காது, டென்ட்ரிமெண்டேஷனும் இருக்காது. அது என்னதுன்னு நாம் இப்போ லேட்ரான் இப்போ வர இதில் பார்ப்போம். ப்ரிடேஷன்னா என்ன? ப்ரிடேஷன் வந்து நேச்சர்ஸ் வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி டு ஹையர் ட்ராஃபிக் லெவல்ஸ் த எனர்ஜி ஃபிக்ஸ்டு பை பிளான்ட்ஸ். நம்ம 10th படிச்சிருப்போம். பிளான்ட் வந்து ஒரு எனர்ஜி லெவல் வந்து அது வச்சுருக்கோம். அது வந்து 10% தான் அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கானிசமுக்கு போகும். இதை பற்றி நாம் வந்து 10th படித்தோம். இது டைகர் ட்ரீ. இதை வந்து நம்ம ஃபுட் செயின்னு எக்கோசிஸ்டம் அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த ப்ரிடேஷன் வந்து நேச்சர்ஸ் வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி. எப்படி வந்து பிளான்ட் யாராச்சும் ஊட்டி விடுறதுக்காக இருக்காங்க நேச்சரில், இந்த செடியை குக் பண்ணி இல்லை, நேச்சர் வந்து அது எப்படி அந்த எனர்ஜியை பிளான்ட் கிட்டேருந்து ஹையர் ட்ராஃபிக் லெவலுக்கு தானே அது கொண்டு போகுது, அதுதான் ப்ரிடேஷன். ப்ரிடேஷன்னா தமிழில் வேட்டையாடுதல். எப்படி வேட்டையாடி அந்த ஆர்கானிசம் சாப்பிடுது. டைகர் டு டியர், சீட்ஸ் டு ஸ்பேரோ. எந்த ஆரோ எங்கே காட்டுதோ அந்த ஆர்கானிசமோட வயிற்றுக்கு அந்த ஃபுட்டு போகுது. ஆரோ மார்க் வந்து எந்த விலங்கோட ஸ்டொமக்குக்கு போகுதுன்றத அது காட்டுது. இப்போது சீட்ஸ் வந்து ஸ்பேரோ வயிற்றுக்கு போகிறது.